நம்முடைய சந்தோஷத்தினுடைய மைய பொருளே நம் மரணத்திற்கு பின்பு ஒரு மகா வெளிச்சமும் பிரகாசமும் மேன்மையும் மகிமையுமான ஒரு வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது. எத்தனை பேர் அதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்க? ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல இங்க என்ன நடக்குதுங்கிறத வச்சே நம்ம சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் அதை நம்ம தியானிக்க போறோம். ரொம்ப ஆழமானதுங்க. அதாவது ஒரு கார்ல ஒரு இன்ஜின் இருக்கும்ல, இன்ஜின் இருக்குமா இருக்காதா? அந்த இன்ஜின் ஓவர் ஆயில் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இன்ஜின், அதனுடைய ஓவர் ஆயில் பண்ற நம்மலாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பிரிச்சு 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 உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நாம் கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசும் அப்பா. நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, நீங்க பேசும்படியா ஜெபிக்கிற ராஜா. நான் வேதத்தை முழுமையாய் கற்றவன் அல்ல ஆண்டவரே, ஆகவே தன் உண்மை நான் சார்ந்திருக்கிறேன். நீர் சத்தியத்தை சத்தியமாய் எங்களிடத்துல நீர் பேசும்படியாய், என்னை மறைத்துக் கொள்ளும்படியாய், எங்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாய் கிருபை செய்யும். அநித்தியமான அந்த வாழ்க்கையில கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு ஒருவேளை ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், பிரியமானவர்களே, சால்வேஷன் அண்ட் ரிவார்ட்ஸ், ரட்சிப்பும் பிரதிபலனும் பலன்களும் என்று சொன்னால் மிகையாகாது என்று நினைக்கிறேன். ரட்சிப்பும் பலன்களும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னங்க இது ரட்சிப்புன்னா எங்களுக்கு என்ன தெரியாததா, இது என்ன பெருசா நீங்க சொல்லிட போறீங்க என்பதுதான் நானும் நினைத்து கொண்டிருந்தேன். ஆமென். சால்வேஷன், ரட்சிப்பு. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்கிற சில சபைகள் எல்லாம் உண்டு. அதை குறித்து அக்கறையே இல்லாதவர்களும் உண்டு. ஆனால் அநேக சமயங்களிலே இந்த ரட்சிப்பு, நான் ஒரு ரீசனுக்காக தான் ரிவார்ட்ஸையும் சால்வேஷனையும் ஒரே ஈக்குவேஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. மிக மிக கவனமாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஐ வாண்ட் யுவர் அன்டிவைடட் அட்டென்ஷன். நீங்க யூஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா சால்வேஷன், நான் ரொம்ப நேரம் வேதத்திற்கு வெளியே செலவழிக்க நான் விரும்பவில்லை. ஆனா ஒரு சின்ன ஐடியா. இப்போ நீங்க அநேக மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதங்களும் புனிதமானதுதான் என்று கருதப்படுகிறது. அவைகள் எல்லாம் மோட்சத்திற்கு ஒரு வழியை சொல்லுகிறது. நம்முடைய பழமை வாய்ந்த மதமாய் நாம் எடுத்துக்கொண்டால் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சால்வேஷனுக்கு என்னன்னா 3 காரியங்கள் அவர்கள் சொல்லுவார்கள். நான் விளக்கமாய் சொல்லுகிறேன். த்ரூ ஒர்க்ஸ், நம்முடைய கிரியையினாலே சால்வேஷன். ரெண்டாவது த்ரூ நாலேஜ், ஆமென், நம்ம அறிவை பெற்று அதன் மூலமாய் நாம் நடப்பதினாலே. மூன்றாவது த்ரூ அவர் டிவோஷன். மூணுமே த்ரூ அவர் ஒர்க்ஸ், த்ரூ அவர் நாலேஜ், த்ரூ அவர் டிவோஷன். மூணுமே ஒன்னே ஒண்ணு சொல்லுது, உன் எஃபர்ட் தாண்டான்னு சொல்லும். அடுத்து த இஸ்லாமிக் கான்செப்ட் ஆஃப் சால்வேஷனுக்கு வந்தா, நீ முந்தி செய்த நன்மைகளை விட அதிக நன்மைகள் செய்தால் நீ சொர்க்கத்தை அடைவாய் என்று சுருக்கமாக நாம் சொல்லலாம். அது நிறைய சொல்லலாம் சுருக்கமாய். ஆனால் கிறிஸ்தவ மதத்திலே சொல்லப்படுகிற, ஒருவேளை இது மதம் என்று சொல்லுகிறது எந்த விதத்திலும் சரியாக இல்லை, சால்வேஷனை கொடுத்து சொல்லப்படும் பொழுது உன்னுடைய கிரியை, உன்னுடைய முயற்சி என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. எல்லாமே குமாரன் மேல் நாம் வைக்கிற விசுவாசம், அவர் நமக்கு சிந்திய ரத்தம். இது நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் எல்லார்ட்டையுமே அடிக்கடி உங்க சபையில நான் சொல்லுவதுண்டு, why I became a Christian, why புருஷோத்தமன் became Cecil. நான் எல்லார்ட்டையும் ஓப்பனாய் சொல்லுகிறது தான். ஏன்னா 3 பெரிய மதங்களை எடுத்துக்கொண்டால்
இரண்டு மதங்கள் மோரார்லஸ் ஒன்றைத்தான் சொல்லுகிறது, நல்லவனாயிரு. ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் வெறும் நல்லவனா இருந்து நீ மோட்சத்துக்கு வர முடியாதுடா. நீ நல்லவனாவே இருக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஒழிய, அல்லேலூயா, வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்கப்படுகிறதற்கு தேவகுமாரனுடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, இப்ப நான் ஒருவேளை நம்முடைய இந்து மதமோ இஸ்லாமிய மதமோ தான் உண்மை, இந்த இயேசு கிறிஸ்து எல்லாமே பொய், வேதமே பொய் என்று ஆயிட்டாலும் நான் சொர்க்கத்துக்கு போறதுல பிரச்சனையே இல்லை. ஆனா நான் நல்லவனா தான் இருக்கிறேன். ஆனால் எல்லாம் பொய்யாய் கிறிஸ்தவம் உண்மையானால் எனக்கு என்ன வேணும்? இந்த அனுபவம் வேண்டும். இல்லாவிட்டால் நான் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அப்போ எந்த ஞானம் உள்ளவனா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்நாள் முடிந்த பின்பு அந்த ரட்சிப்பை, சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் இது நமக்கு தெரிஞ்சதுதான். சோ அதுக்குள்ள நான் ரொம்ப டீட்டெயிலா போல. இப்ப நம்ம the Christian way of salvation யூஸ்வலா நல்லா புரிஞ்சுக்கங்க. சில நீங்க தப்பா நினைக்க கூடாது. சால்வேஷனை பிரிச்சே பார்க்க கூடாது. ஆனா ஒரே தக்காளி பழம் மாதிரி தான் அது. For the purpose of learning only, நான் திருப்பி சொல்றேன், only for the purpose of learning we are going to find what is salvation is all about. Amen. இதுல என்னங்க இருக்கு all about? இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம், அவ்வளவுதானே. அதை தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய வசனங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சொல்லும். ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு விசுவாசி ஒவ்வொன்றும் பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆமென். நம்ம எல்லாத்தையும் இப்போ கார்லேட் பண்ணி வாட் இஸ் சால்வேஷன் என்ப ஒரு முழுமையை பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் அச்சாரமே என்னது? சால்வேஷன். இதை குறித்து அதிகமாக இன்றைய காலங்களிலே சபைகளிலே சொல்லப்படுகிறதில்லை. ஆமென். வருந்தத்தக்கது. ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்? ரட்சிப்புனா என்ன? ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சால்வேஷன் 4 பொருட்கள் கொண்டு ஒரே கலவையாய் இருக்கிறது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது 4? It has got 4 elements in it. முதல் எலிமெண்ட் என்ன தெரியுமா? முதல் எலிமெண்ட் ஆஃப் சால்வேஷன், இந்த சால்வேஷனுடைய பிரதான பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, the giving part of God. இது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா கர்த்தர் அது ஒரு ஃப்ரீ கிஃப்டா, கிருபைன்னு சொல்றோம். அததான் ஃப்ரீ கிஃப்டா ஆண்டவர் கொடுக்கணும். ஆனா என்னைய பொறுத்தவரையில இதை எல்லாருக்குமே தேவன் கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இட்ஸ் மை பர்சனல் பிலீஃப். நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு அதுல. ஆமென், ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். உங்களுக்கு அதுல கன்ஃபியூஷன் இருக்குமா என்ன எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு இருக்கும். சிலரை மட்டும் எலெக்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படத்தக்கதாக அப்படிலாம் வசனங்கள் இருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவன்னா என்ன அப்படிலாம் பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப நீங்க குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு நல்லாவே தெரியும், அவர் எல்லாம் தெரிந்தவர். ஆமென். யாரையும் தனியெல்லாம் அவர் அப்படி ஃபேவரிட்டிசம் எல்லாம் பண்றது இல்லை. எல்லாருக்கும் அவர் இன்விடேஷனை கொடுக்கிறாரு. ஆனா எவன் ஏற்றுக்கொள்ளுவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். அது தெரியலன்னா அவர் கடவுளாவே இருக்க முடியாது. அதனால அவர் சொல்றார், ஓகே, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இப்ப ஸ்ட்ரைட்டா சால்வேஷன் பார்ட்டுக்குள்ள போகிறோம். இந்த சால்வேஷன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் the giving part of God. முதலாவது நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கவனமாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அன்பு கூர்ந்தார். இந்த சால்வேஷன் எப்படி உருவாகிறது? எப்படி இதனுடைய ஆரிஜின் என்ன? The love of God. Hallelujah. அப்போ first element of salvation, the giving part of God. Hallelujah. அதுல என்ன இருக்கு தெரியுமா? அதுக்குள்ள ஒரு 3 குட்டி கலவை இருக்குங்க. அதை நீங்க பிரிச்சே பார்க்க முடியாது. 3ஐயும் அரைச்சு செஞ்ச ஒரே மருந்து தான். என்ன தெரியுமா? God's love, His blood, அவருடைய ரத்தம், அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. நல்லா தெரிஞ்சுக்கங்க. The giving partல 3 இருக்கு. கடவுளுடைய அன்பு,
என் பிள்ளை நரகத்துக்கு போகக்கூடாது, ஏன்ட்ட வரணுங்கிற அன்பு. அடுத்து அவருடைய தியாகம், அவருடைய ரத்தம். அடுத்து இதையெல்லாம் செயல்பாட்டுக்குள் கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ the invitation of God, the free gift of God has got 3 elements. It is God's love, His blood and His Spirit. ஆமென். 3 காரியங்கள். இதுதான் காடுடைய கிவிங் பார்ட், இன்விடேஷன். கல்யாணத்துக்கு வாங்குங்க அப்படின்னு கூடுற காரியம். ஏன்னா இதற்கு நமக்கு ஆதாரங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை, குறுகின வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு அவ்வளவு அவசியம். வெளிப்படுத்தின விசேஷத்துல இதற்கு ஆதாரமாக நான் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த இன்விடேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். எல்லா இருதயத்தையும் தட்டுறார். எப்படா ஒரு விக்கிரகம் தெய்வமா இருக்க முடியும்? பல கோணங்களிலே தட்டுகிறார். இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கதவை தட்டுறாங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். உங்களை எத்தனை தடவை பல நேரங்களில் தட்டுறாருங்க. ஆமென். ஆனா அந்த ரட்சிப்புக்கு, என் மகனே பைபிள்லாம் தூக்குறடா, ஒழியெல்லாம் செய்யற, ஆனா அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா மகனே? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா யோவான் 20ஆம் அதிகாரம். We will see a lot of scriptures. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், மன்னிக்கும், 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். என இயேசு கிறிஸ்து உயிரோட வந்து, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி வேலையை ஆரம்பிக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, this is very important scripture. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னாடி சீஷர்களை வந்து பார்க்கிறார். சீஷர்களை வந்து பார்த்த உடனே அவர் ஒரு காரியத்தை செய்யறது தான் வந்திருக்கிறார் அன்னைக்கு. என்ன காரியத்தை செய்யறதுக்கு? 12 சீஷர்கள், ஏன்னா அதாவது 11 சீஷர்கள் ரட்சிக்கப்படு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு முன்னாடி இந்த ரட்சிப்பு இல்லை, யாருக்குமே இல்லை. அதனாலதான் எல்லா பரிசுத்தவான்களும் பரலோக ராஜ்யம் போகாம பரதேசியில இந்த ரத்தம் வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா அது இல்லாம யாருமே ஹெவன்ல போறதற்கு தகுதியே இல்லை. அதனால ஆதாமில இருந்து, ஆபிரகாமில இருந்து, மோசையில இருந்து எல்லாரும் பரதேசியில இந்த ரத்தம் சிந்தப்படுகிறதற்காக காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ரத்தம் சிந்தப்பட்ட உடனேயே காரியங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சு. ஆமென். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் மேல், சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். நீங்க நல்லா பாருங்க, சீஷருடைய வாழ்க்கையில பேதுருவை பார்த்தா மறுதலிப்பான், என்ன அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க, பல காரியங்கள் இருக்கு. ஆமென். அவங்களுடைய கோல்லே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் என்ன காரணம்னா, இயேசுவோடு இருந்தார்களே தவிர அவர்கள் நாம் பெற்றிருக்கிற அந்த முழுமையான ரட்சிப்பை எப்ப பெறாங்க தெரியுமா? அவர் பரிசுத்த ஆவியானவரை அப்படி ஊதி கொடுக்கும் பொழுதுதான் பெறுகிறார்கள். அப்படின்னா அந்த 11 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கை மாறி விடுகிறது. அவங்கள கொண்டு இயேசுவை விட அதிக அற்புதங்களை செய்தார்கள். இரத்த சாட்சியாய் யோவானை தவிர எல்லாருமே மரித்தார்கள். பவுலையும் சேர்த்து 12 பவுலை சேர்த்துக்கிட்டோம்னா ஆமென், அப்படி நம்ம ரத்தம் சிந்துகிற அளவிற்கு மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. பொண்டாட்டி, பிள்ளை, சொத்து, சொகம், காணிக்க, காசு, பணம், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை. சுவிசேஷத்திற்காக வாழ்ந்தார்கள். அப்படி என்னங்க ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. அது எப்படி நடந்தது? பரிசுத்த ஆவியான 3 காரியம். அங்கு தேவனுடைய அன்பு, குமாரனுடைய ரத்தம், ஆமென், குமாரனுடைய அன்பு, குமாரனுடைய ரத்தம், பரிசுத்த ஆவியானவர், இந்த கலவை பிரியமானவர்களே.
மறந்து விடாருங்கள். அதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ரெண்டாவது ஒரு எலமெண்ட் இருக்குங்க இந்த சால்வேஷனுக்குள்ள. நீங்க டிசைட் பண்ணி பாத்தீங்கன்னா என்னங்க ரெண்டாவது ஒண்ணுன்னா அப்ப வேற யாருமா இல்லைங்க, the receiving part of man. அவர் கொடுக்கிறாருங்க, நீங்க வாங்கணுங்க. ஆமென் ஆமென். நீங்க வாங்கணுமா வாங்க கூடாதா? ஆமென். இந்த சால்வேஷன் எப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆகுதுங்கிறது ஒரு காரியம். ஆனா அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குன்னா நம்ம அதை ரிசீவ் பண்ணணும். எத்தனையோ ஞானிகளுக்கு தேவன் பேசுகிறார். என்னை பொறுத்தவரை பூமியில் பிறந்த எல்லாருக்கும் ஒரு தடவை யாராவது இயேசு என்று சொல்லிவிட்டாலே ஆவியானவர் எப்படி ஆகிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. என்ன பாட்டு? தி ரிசீவிங் பார்ட். இது எப்படி ரிசீவ் பண்ண முடியும்? லேப்ல போய் ரிசர்ச் பண்ணி ஒரு தீசிஸ் மாதிரி பார்த்து ரைட் 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 சுவிட்சை போடுறோம், கரெக்ட், லைட் எரியுது, அப்ப கரண்ட் இருக்குது, அப்படி இல்லைங்க. வேதம் சொல்லுது இதுக்குள்ள ஒரு எப்படி நம்ம அதை பெற முடியுமா? பை ஃபெய்த் ஆன் தி சன் ஆஃப் காட். குமாரன் மேல் உள்ள இவரே என் பாவங்களை மன்னிக்கிற ரட்சகர், இவர் மூலமாகத்தான் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும் என்று விசுவாசித்து தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது எலிமெண்ட் ரொம்ப முக்கியங்க, the receiving part. ஹல்லேலூயா. the receiving part. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபைகளுக்குள்ளே பாத்தீங்கன்னா எத்தனையோ செய்தி கேட்டிருப்பாங்க. ஆனா அதை அனுபவமாய் மாற்ற வேண்டும் என்றால் you have to receive it. ஆமென் ஆமென் ஆமென். பிரியமா, அது எப்படி? விசுவாசத்தினாலதாங்க. யோவான் 5 நம்ம இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ரட்சிப்பு என்கிற அந்த காரியத்திற்குள்ள இருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி ஆயிடுச்சு சொல்லுகிறது. மிக கவனமாய் கவனியுங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வேர்டுங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்குமாங்க? எப்படியா? குமாரனை விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு நீங்கி. ஒருவேளை ரொம்ப தெளிவுதெல்லாம் கேட்கல. மரணத்தை விட்டு நீங்க கோவிட்லயே ஏகப்பட்ட பேர் செத்து போனா மரணத்தை விட்டு நீங்கின்னு என்ன அர்த்தம்? இரண்டாம் மரணங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் மரணம் முக்கியமே கிடையாது. ஆமென் ஆமென். எப்ப அதை சொல்லுவாங்க, 6லும் சாவு 100லும் சாவும்பாங்க. எங்கனாலும் சாவு வரும், எப்படினாலும் வரும். ஆமென். அது பிரச்சனையே இல்லைங்க. அதை பத்தி பெரிய மேட்டரே கிடையாதுங்க. பிரச்சனையே நரகத்திற்கு தள்ளப்படுகிற இரண்டாம் மரணம். ஆமென். அதுல இருந்து காக்கப்படுறது தான் சொல்லுது. என்ன திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. விசுவாசிக்கிறவன் ரிசீவிங் பார்ட்ல இருக்கிறது அந்த விசுவாசம் தான். அவனை ஆக்கினிக்காக தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களாம் பைபிள் இப்படி சொல்லுது ரொம்ப முக்கியங்க. இப்ப என்ன? குமாரன் மேல விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என் ரட்சகர். ஏதோ என் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல. ஏன்னா அந்த ஒரு இருதயத்தை அறையை மட்டும் நம்ம திறந்து கொடுத்துட்டு இருக்க கூடாது. எல்லா அறைகளையும் அவருக்கு நாம் திறந்து கொடுக்க வேண்டும். நிறைய நேரங்கள் நம்ம கோப அறையை திறந்து கொடுக்க மாட்டோம், பெருமையின் அறையை திறந்து, அது வேற சப்ஜெக்ட், இன்னொரு வருவோம். அப்படியே வாருங்களேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது பைபிள் ஸ்டடி, அதனால நம்ம நிறைய வசனங்கள் பார்க்க வேண்டும். பிரியம், ஒரு வசனத்தை பாருங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சொர்க்கத்துக்கு வரவே முடியாதுங்க. உங்க அப்பாட்ட நான் தான் ஒரே வழி, நானே வாசல், வேற வழியே இல்லைங்க. நீங்க பெரிய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், ராக்கெட்டை ஓட்டி கொண்டு சந்திரத்தின் மண்டலத்தை கூட இறக்கி இருக்கலாம். ஏன்னா சார் ஐசக் நியூட்டன் மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா வழி என்னது? ஒண்ணுதான், குமாரன். அப்ப யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்கிறது தான். இன்னும் அழகா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா லேசா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். ரொம்ப நான் டீட்டெயிலுக்குள்ள போக விரும்பல. அப்போஸ்தலர் 16, 30, 31. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே,
ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஏதோ பெரியதை செய்யணும் போல. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. என்ன செய்யணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க. வேற யாரையுமே விசுவாசிக்க முடியாதுங்க. ஆமென். இது அடுத்த ஒரு இது. நிறைய பேர் இப்ப என்னன்னா சயின்ஸ் என்னெல்லாமோ விசுவாசிக்கிறாங்க. ஆமென். சிலர் மரியாதை விசுவாசிக்கிறாங்க, சிலர் பரிசுத்தவான்களை விசுவாசிக்கிறாங்க. ஆனா பைபிள் அப்படிலாம் சால்வேஷனுக்கு வழி சொல்லவே இல்லை. ஆமென். அவர்களும் ஒருவேளை அப்படி சொல்லாமல் இருக்கலாம். பரிசுத்தவான்கள் மூலமாக நாங்கள் தேவனிடத்திலே போகிறோம் என்று அது இன்னொரு நாள் பார்ப்போம். ஆனா மிக தெளிவா இருக்கு. என்ன? யாரை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? தேவகுமாரனை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஹல்லேலூயா. மரியாள் அம்மாவே கடைசியா சொன்ன வார்த்தை என்ன? இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள். நாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா பைபிள்ல பேசுவதற்கு ஆவியானவர் அனுமதிக்கவில்லை. அவங்க சொன்ன வார்த்தை அது. அவர் சொல்றத நீங்க என்னைய பார்க்க கூடாது, அவரைத்தான் பார்க்கணும். ஆமென், ஆமென். இப்ப பாருங்க, முதல்ல பார்த்தோம் ஒரு முதல் கலவையில் ஆண்டவருடைய அன்பு, தேவனுடைய ரத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய கலவை, ஒரு இன்விடேஷன் நமக்கு வருதுன்னு. ரெண்டாவது எலிமெண்ட் ரிசீவிங் பார்ட். அது எப்படி பெறணும்? விசுவாசத்தினாலதான் பெறணும். இந்த விசுவாசத்துல பெற்ற உடனே ரெண்டு காரியம் உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பாங்க. அதாவது நீங்க ஆண்டவர்கிட்ட அந்த பார்சலை வாங்கின உடனே ஓபன் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? கொரியர் வருது, ரிசீவ் பண்றீங்க, கையெழுத்து போடுறீங்க, வீட்டுல அப்படியே வச்சிருப்பீங்க. எத்தனை பேர் கொரியர் வாங்கி இது வரைக்கும் நான் ஓப்பனே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்ப நான் அந்த ஆளை ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அனுப்பணும். ஆமென். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு உடனே ஆண்டவர் உங்களிடத்துல ரெண்டு காரியங்களை எதிர்பார்க்கிறார். The God wants an outward expression of your inner faith. ஆமென். உள்ளான இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசம் வந்துருச்ச உடனே ரெண்டு காரியத்தை வெளியரங்கமாய் எதிர்பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு எந்த ஒரு மகளோ மகனோ சொல்லும் பொழுது ஆண்டவர் இரண்டு காரியங்கள் மிக மிக முக்கியமான காரியம். ஆமென். நீங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா you will have no confusion at all. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். நல்ல கவனிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீங்க இதுல நிறைய பேர் இதை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே ஒருத்தர் மீட்டிங் கூப்பிடுறாரு, கையை தூக்கிட்டு முன்னாடி நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது காரியம் அல்ல. இது எதற்காக சொல்லப்படுகிறது? இருதயத்தில் நீ விசுவாசிக்கிறல்லடா, அதை வெளியரங்கமாய் அறிக்கை செய்ய. எல்லார்ட்டையும் சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன், நான் பரிசுத்தத்துக்கு வேறு பிரிக்கப்பட்டவன். I am a separated being, I am a marked man, I am different. அறிக்கையிட வேண்டும். நீங்க எங்கெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அங்க முதல்ல சொல்ல வேண்டிய, நான் ரட்சிக்கப்பட்டவள். உங்க பக்கத்து சீட்ல இருக்கவங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டது தெரியுமா தெரியாத? எந்த மதம்ங்கிறதெல்லாம் பெரிய முக்கியமே இல்லை. இவள் ரட்சிக்கப்பட்டவள். வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு. அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன். இன்னொரு அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷனும் இருக்குங்க. ஹல்லேலூயா. ஆமென். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏன்னா நிறைய பேர் இதுலலாம் ரொம்ப பல சபைகள்லாம் மூழ்கியே கிடக்கு. அவசியமே இல்லை. ஆமென், ஆமென். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இன்னொரு அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு. நல்லா கவனிங்க. மார்க்கு 16:16 வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான்ங்கிற இடத்திலே ரெண்டாவது சொல்லும்போது அவர் ஞானஸ்நானத்தை விட்டுறாரு. ஆமென். பின்பு அவர்களை மன்னிக்கவும், விசுவாசம் உள்ளவனாகி விசுவாசம் இல்லாம எடுக்க கூடாது. விசுவாசியே இல்லாம ஞானஸ்நானம் எடுக்கிறது எந்த விதத்தை சிலர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஞானஸ்நானம் எடுத்துரு தம்பி, ஞானஸ்நானம். எது முக்கியம்? ரட்சிக்கவே படல அந்த பையல போய் ஞானஸ்நானத்தை எடுக்க சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. வேதம் தெளிவா சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி
விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன். இப்ப நிறைய பேர் கேட்கலாம், ஞான ஸ்நானம் பெற்றாதான் மோட்சத்துக்கு போக முடியுமா, போக முடியாதா? இதுக்கு நான் வேணா எனக்கு என் நம்பரை மாதவகுமார்ட்ட வாங்கி தனியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. பட் ஆனால் ஒன்று சொல்றேன், இட் இஸ் அன் அகெயின் yet another outward expression. நிறைய இருக்கு ஞானஸ்நானத்துல. அதுல பிரதானமான ஒரு காரியம், இட் இஸ் அவுட்வர்ட். எல்லாருக்கும் முன்னாடி பழைய மனுஷனாகிய சிசில் புருஷோத்தமன் செத்து விட்டான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நிற்கிற சிசில் புருஷோத்தமனே இனிமே வாழப் போகிறான். இனி நான் அல்ல. எல்லாரும் முன்னாடியும் அந்த அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கணுங்க உங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியங்கிறத வேதாகமம் காட்டி கொடுக்கிறது. ஆமேன். அது கர்த்தருடைய ஆலோசனை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் ஒரு வசனம் சொல்லுது. ஆமேன். ஆனா எதுக்கு? மோட்சத்திற்கு போவதற்கு அல்ல, இயேசுவை வெளியில சொல்லணும்னு விரும்புறாங்க. ரகசிய கிறிஸ்தவங்கிறதே கிடையாதுங்க. கொஞ்ச காலம் இருக்கலாம், ஏதாவது ஒரு சிலருக்கு பயந்து இருக்கலாம், ஒரு சில சூழ்நிலையில இருக்கலாம். ரகசிய கிறிஸ்தவர்கள் இந்த வேதம் எங்கேயுமே சொல்லவில்லை. ஆமேன், ஆமேன், ஆமேன். அது நாமவே நம்முடைய பலவீனத்துக்கு கண்டுபிடித்த மருந்தோ என்னமோ எனக்கு தெரியவில்லை. பகிரங்கமாக, ஆமேன், பகிரங்கமாக நம்ம என்ன செய்யணும்? அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். மூன்றாவது ஒரு எலமெண்ட் இருக்குங்க. அல்லேலூயா. முதல் எலமெண்ட் சால்வேஷன் என்னது? தேவனுடைய அன்பும் ரத்தமும் பரிசுத்த ஆவியானவரும் கலந்து கொடுக்கிற இன்விடேஷன். என் மகனை ஏற்றுக்கொள்ளு, என் வாடா, என்கிட்ட வாடா, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே. இரண்டாவது the receiving part. மூணாவது ஒண்ணு இருக்குங்க. மூணாவதா அது என்னதுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the regeneration part. ஆமென். ரீஜெனரேஷன் பார்ட், மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை விட்டு எடுபடும் கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இந்த ரட்சிப்பு நீங்க உலகத்திலேயே நீங்க பெற்றிருக்கிற கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நீங்க 3 பிள்ளையை பெற்றிருக்கலாம், பயங்கரமா எல்ஐசியில ஆபீசரா இருக்கலாம், இல்ல வேற நிறுவனங்களிலே நீங்கள் வேலை பார்க்கலாம், 10 வீடு வச்சிருக்கலாம், 7 காரு வச்சிருக்கலாம், அறிவு அவ்வளவு இருக்கலாம், பேங்க்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கலாங்க. அதெல்லாம் பூன்னு ஊதி தள்ளுற குப்பை மாறிங்க. உங்ககிட்ட இருக்கிறதுலயே கிரேட்டஸ்ட் அந்த சால்வேஷன் தாங்க. உங்க பிள்ளைகள் கிடையாதுங்க, உங்க வேலை கிடையாதுங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிறதுலயே விலையேறப்பட்ட பிரதானமானதை நாம் எப்படி கெட்டி காக்கிறோம் பிரியமானவர்களே? அதுக்கு எங்க முக்கியத்துவம் இருக்கிறது? ஆமென். அப்போ மூன்றாவது எலமெண்ட் சால்வேஷன்ல என்ன இருக்குன்னா the regeneration. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஒரு சில ஆங்கில வேதாகமத்துல நியூ ஸ்பீஷி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். வேறு விதமான மனிதனாய் கம்ப்ளீட்டா வேற ஆளா மாறிட்டான். யாரை அப்படி உங்களால சொல்ல முடியுமாங்க? நீங்க எப்படி உங்க மனைவியை தனியா கூப்பிட்டு கேட்டா, இன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட கூப்பிடுறாங்க, என் புருஷன் பயங்கர திறமசாலிங்க, மேடையில வந்தார்னா அவரை யாருமே, ஆனா எங்க வீட்டுல அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் சொல்ல விரும்பவில்லை. என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே? அந்த பிரசங்கத்தில் என்ன பிரயோஜனம்? அந்த வெளி தோற்றத்தில் என்ன பிரயோஜனம்? மறுபடியும் பிறவாவிட்டால், ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், என் மகனே, என் மகளே, நீ மறுபடியும் பிறந்து விட்டாயா? என் மகனே, என் மகளே, நான் உன்னைத்தான் கேட்கிறேன், நீ மறுபடியும் பிறந்து விட்டாயா? நெஞ்சில கை வச்சு சொல்லு மகளே, நெஞ்சில கை வச்சு சொல்லு. இந்த ரீஜெனரேஷன், புதுப்பிக்கப்படுதல், இது பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரே நாள்ல நடக்காது. சால்வேஷன் சிலர்லாம் ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சிலருக்கு எப்போ ரட்சிக்கப்பட்டதுன்னு தெரியாம இருக்கும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ரீஜெனரேஷன், மறுபடியும் பிறத்தல், ஒரு ப்ராசஸ். ஆமென். இங்கதான் ஆண்டவர் நம்மளை கடினமான பாதையில கொண்டு வருது, அவருடைய டிசிப்ளின் எல்லாமே வருது. அதை நம்ம பாக்குறதுக்கு இப்ப நேரம் இல்லை. பட் ஆனா பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்ன இருக்குன்னா, இதுல
சார் ஆடிபிளா இல்லையே. ஒரு 3 காரியம் இருக்கு. பிச்சு பிச்சு உங்களுடைய கீழ்ப்படிதல் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர், மூன்றாவது தேவனுடைய வார்த்தை. இது மூணுமே அந்த உங்களை புதுப்பிக்கிற காரியத்துல, புதுப்பிக்கிற காரியத்துல பயன்படுத்துகிற காரியங்கள். 3 எலமெண்ட் இருக்கு, 3 இன்கிரீடியன்ட். அதுல முதல்ல உங்களுடைய கீழ்ப்படிதல். ஆமென். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை, ஏய் இது சரியான நேரம், கீழ்ப்படி, நீ பிதாவுக்கு கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படின்னு சொல்லி உங்களை வசனத்தின் மூலமாக, உங்களிடத்துல தரிசனத்தின் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக. ஆமென். அப்போ ரீஜெனரேஷன், உங்களுடைய சால்வேஷனுடைய பர்பஸ், அதுக்கு ஒரு சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும், ஒரு ப்ரூஃப் இருக்கணும் உங்ககிட்ட. மார்க்டு மென், டிஃபரண்ட் பீப்புள். ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்களா? எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு பாருங்க. அவங்க அவ்வளவு பெரிய தலைவர்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன மறுபடியும் பிறப்பதா, என்னங்க அது? ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நல்ல சிந்திங்க, நல்ல சிந்திங்க பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். அந்த அந்த அனுபவம், அந்த அனுபவம் மிக மிக. தீத்துல ஒரு வசனம் இருக்குங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள் பிரியமா. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தமும் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியான என்ன செய்யறார்? உங்களை புதிதாக்குவாராங்க. அல்லேலூயா. கேள்வி என்னன்னா, என் அருமையான மகளே, அருமையானே, நீ புதுப்பிக்கப்பட்டு விட்டாயா? இன்னும் பழைய பாத்திரத்தில் தான் இருக்கிறாயா? புதிய பாத்திரம், புதிய வஸ்திரம், மாற்றப்பட்ட குணங்கள், மாற்றப்பட்ட வாழ்க்கையின் முக்கியத்துவங்கள் வந்துவிட்டதா? நம்ம எதுக்கு கவலைப்படுறோமோ, பக்கத்து வீட்டுக்காரன் எதுக்கு கவலைப்படுறானோ அதுக்கு தான் நம்மளும் கவலைப்படுறோம். என் பிள்ளைக்கு ஃபாரின்ல அட்மிஷன் கிடைக்கலையே, என் பிள்ளை நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டானே, எனக்கு அவன மாதிரி பெரிய வீடு இல்லையே, என் காரு. What is your sorrow? What is the reason for your sorrow? Is that a change? ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறந்தவன். தெளிவா ஆண்டவர் சொல்ற, நீ உனக்குண்டான எல்லாவற்றையும் நீ விட்டு விடாவிட்டால், இழந்து விடாவிட்டால் எனக்கு நீ சீஷனா இருக்க மாட்டா என்று சொல்லுகிறார் ஒரு வசனத்துல. எனக்கு சீஷனா இருக்குன்னு ஆசைப்படுறியா? இன்னைக்கு நம்ம என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். ஆசீர்வாதம் உண்மையே அவசியம் தாங்க. We live in a physical world. I need money. But where is my priority? உங்களுடைய முக்கியத்துவங்கள் என்ன? மறுபடியும் பிறக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அது சால்வேஷனுக்கு உள்ளேயே தான் இருக்குங்க. விட மாட்டார் ஆண்டவர். என் கையில் இருக்கிற ஒருவனையும் பிதாட்ட கொண்டு அவர் சப்மிட் பண்ண விடவே மாட்டாருங்க. அதனால சீக்கிரத்துல கீழ்ப்படியுங்க. 4வது ஒரு பாட்டு இருக்குங்க இந்த சால்வேஷன்ல. என்ன பாட்டு தெரியுமா? ஹோல்டிங் டு த எண்ட். ரட்சிக்கப்பட்டாச்சு ஒரு நாள், 80 வயசு வரைக்கும் வாழ்றோம். ஏதோ கொஞ்ச காலத்துல அப்படி இருந்தோம். அந்த அந்த அவர் இருக்கு, அந்த ஊழியக்காரோட இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அந்த சபைக்கு போகும்போது நல்லா இருந்துச்சு. பட் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன், எல்லாமே போச்சுங்க. பழைய மாதிரி இல்லைங்க, இப்ப எல்லாம் டிவி தான், மொபைல் தான், எல்லாமே போச்சுங்க. இது அல்லங்க. ஆமென். இது வாழ்க்கை அல்ல. மத்தேயுல நம்முடைய கர்த்தர் ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து 13 முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. யார் ரட்சிக்கப்படுவாவா? முடிவு பரியந்த நிலை நிற்பவனை. தனியா அதை பார்க்காதீங்க. இது நான் அந்த கோர்வையில் சொல்லிக்கொண்டது 4வது எலமெண்ட். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே முடிவு என்ன கஷ்டம் வந்தாலும், மனைவியை கணவனை கேன்சர்ல இழந்தாலும், ஆமென், உங்களுக்கு தெரியும் என் வாழ்க்கையில
2 மரணம் 40 நாள்ல, மேஜர் மரணங்கள். எவ்வளவோ ஜெபம் பண்ணோம், கேட்கல ஆண்டவர். அவருடைய சித்தம் தான் ஜெயிச்சிச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அப்பாவுடைய சித்தம் பூமியில நிறைவேறு, அது என் குடும்பத்துல நிறைவேறுது. நான் சந்தோஷப்பட்டேன். இது அநித்தியமான உலகம். நல்ல வேளை எங்க அண்ணன் இதுல இருந்து சீக்கிரம் போயிட்டான்டா. ஹல்லேலூயா, he is free now. my mother is free now. ஆமென். எல்லாரும் போயாச்சுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மேன்மை பிரியமானவர்களே. முடிவு பரியந்தமும் நிலை நிற்பதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாருங்க, நீங்க என்னதான், ஏன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் முக்கியமான ஒரு வசனத்தை கடைசியில நான் வாசிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நல்ல கவனிங்க. நம்ம சால்வேஷனுடைய காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. சொன்ன இன்விடேஷன். ஆமென். ஒருவனும் பெருமை பாராட்டபடிக்கு அது கிரியைகளினால் உண்டானதல்ல. அவர் இன்விடேஷன்ங்க. நீங்க ஒண்ணு ரிசீவிங் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு சொல்லிருங்க, இட்ஸ் a free giftங்க. ஆனா இது ஒரு அனுபவம். மைண்ட்ல திங்க் பண்றதுல நிறைய பேர் என்ன, கிறிஸ்துவா தெய்வம் வேற யார் இருக்க முடியுங்க, பைபிள் நல்லா வாசிக்கிறேங்க, ஊழியங்கள்லாம் போவீங்க. No, this is not enough. It is an experience. இன்னைக்கு போய் நான் கடையில பெயிண்ட் வாங்கினேன். அப்போ அதை வாட்ஸ்அப்ல ஒரு பார்டர் வாங்குறதுக்காக என் ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சேன். இப்ப அந்த கலர், எப்ப கலரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு லாங்குவேஜே இல்லை. இது இந்த கலர் தான் சொல்ல முடியும். ஏன்னா millions of shades are available now. இது அனுபவம். என் வாழ்க்கையில் நடந்தது சொன்னா ஒருவேளை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 13 வயசுங்க எனக்கு. அப்ப நான் விளையாட்டு போல கால் சட்டையை போட்டு விளையாண்டுட்டு அப்படி வர்றேன். கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படி பிரகாசமான வெளிச்சம், லைட்டு போட்டுட்டு ஒரு தாடி வாலா மாதிரி ஒருத்தர் நிறைச்ச ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு, என்ன லைட்டு கிட்டு போட்டுருக்காங்களான்னு போனேன். அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக்கொண்டு என்னை அறியாமலே அப்படி நான் போய் முன் சீட்ல உட்காந்து, அந்நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு எனக்கே தெரியாது. ஐ வாஸ் லீஸ்ட் பாதர்ட். கடைசி வரைக்கும் இருந்தேங்க. கடைசி எல்லாரும் ஜோமனும் நானும் ஜோமனாங்க. வீட்டுக்கு வந்தேங்க. மறுநாள் காலை எங்க வீட்டு பின்னாடி ஒரு கலர தோட்டம், கிறிஸ்தவ கலர தோட்டம். அதுல ஒரு 12 அடிக்கு மேல ஒரு செவர் உண்டு எங்க வீட்டுல. அதை தாண்டி அங்கிட்டு குதிச்சேன் கலர தோட்டத்துக்குள்ள. அந்த முள்ளு மரத்துக்கு அடியில கல்லுகள் எல்லாம் அப்படி புறக்கி போட்டேன். யாருமே இல்லைங்க. எலும்பு கூடுகள் ஆங்காங்கே படுத்து கிடந்திருக்கலாம். என்னை பெரிய ஆளுங்க இருக்கா சொல்லலைங்க, சின்ன பையங்கனா. முதல் முறையா முழங்கால் படியிட்டு, இயேசுவே, I never prayed. I was only saying prayers, but I never prayed. ஜெபம் சொல்ல எனக்கு தெரியுங்க, ஆனா ஜெபிக்க தெரியாதுங்க. ஜெப மாலை போல் சொன்னதையே சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அனுபவம். இது வரைக்கும் எனக்கு இப்படி ஜெபிக்கிற வாஞ்சையே வரலங்க. இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் தயவு செய்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க இருக்க செய்யற எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. சரி, இப்ப சால்வேஷனை பத்தி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல ரிவார்ட்ஸ். ஏன் ரிவார்ட்ஸ்ங்க? இது ரொம்ப முக்கியங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரட்சிப்பு உங்களை எங்க கொண்டு போயிரும்? மோட்சத்திற்கு கொண்டு போயிருங்க. ஹல்லேலூயா. The salvation will always take you to heaven. எல்லாரும் அங்க ஒண்ணுதாங்க. எல்லாரும் மோட்சத்துக்கு போயிருவாங்க. ஆனா அடுத்த பிரச்சனை இப்பதான் அங்க உருவாகுது. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏன்னா எனக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியல, கரெக்டா முடிக்கணும்னா. அதனால பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது எப்படி சொல்லுது? நல்ல கவனிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகைகளின்படி. என்னங்க அவன் அவனுடைய கிரியைகளின்படி? What is that? Why not based on God's grace? There is God's grace gone. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வரும். ஏமாந்துறாதீங்க. நிறைய பேரு கடைசியில ஊழியக்காரனுக்கு அவர் ஒரே பணம் தான் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த ஓமையை தப்பா புரிந்து கொள்ளுகிறார்கள். அது வேறங்க. Amen. We will study that in a different angle in a different day. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க,
இந்த ரட்சிப்பு உங்களுக்கு நீங்க சொல்லலாம், என்ன பிரதர் நீங்க வேற மோட்சத்துக்கு போனா போதாதா, இதுல வேற என்ன பெரிய பலன்ல என்ன பெரிய வித்தியாசம்? நீங்க இங்க உங்களுக்கு பெரிய கார் வச்சிருந்தா, அழகா இருந்தா, அப்படி கலரா இருந்தா, பணக்காரனா இருந்தா எல்லாரும் மதிப்பாங்க. இந்த உலகத்துல அதான் நீதி. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டீங்கன்னா கம்ப்ளீட் வேற நீதியில இருக்கும். அந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும்ல. நீங்க மகிமை, கிரீடம், தேவ கிருபை, பவுலடிகளாரால் நம்ம கண்ணால பார்க்க முடியுமானே தெரியல, அவ்வளவு மகிமை. தெளிவா சொல்றாரு, திருப்பி வாசிக்கிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எதற்கு வருகிறாரு? அவன் அவனுடைய கிரியைகளின்படி நீ எப்படி வாழ்ற. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென் ஆமென். I don't have time. எபிரேயர் 6 சரியா கேட்கல. நம்மள மோட்சத்துக்கு கொண்டு வந்துருங்க. ஆனா அந்த மோட்சத்துல நீங்க எப்படி மகிமையாய் கனமாய் வாழ போகிற, நட்சத்திரக்கு நட்சத்திர மகிமையில வித்தியாசம் உண்டா? பைபிளே சொல்லுது. அல்லேலூயா. எபிரேயர் 6 அதிகாரம் 10 இப்படியாய் சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கிரியையும், நல்ல கவனிங்க, யாரு? உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. எப்படி? அவருடைய அன்பின் நிமித்தம் நீங்க செய்கிற பிரயாசம் இழந்து போறீங்கல்ல, பணத்தை இழக்கிறீங்க, நேரத்தை இழக்கிறீங்க, பிள்ளைகளை ஊழியத்திற்கு கொடுக்கறீங்க, ரிவார்டு உண்டுங்க. நீங்க நினைக்கலாம், என்ன ரிவார்டுன்னு இவர் என்னத்தை தான் சொல்றாரு? இன்னொரு வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு அதையும் நான் சொல்லி கொடுத்துட்டு நான் என் வசனத்தை முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உயிரோடு இருப்பது, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அவங்கள எடுத்திருக்கலாம் மோட்சத்துக்கு. ஆமென். உயிரோட வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? அவருடைய சுத்தத்தை நீங்க பூமியில செய்யணுங்கிறதுக்காகவும் அநேக ரிவார்டு ஏன் பண்ணணுமா பரலோக ராஜ்யத்துல. அது அப்பாவுடைய ஆசைங்க. அதான் பைபிள்ல மறைச்சு 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 நிறைய வசனங்கள் எழுதியிருக்காரு. மத்தேயு 16 அதிகாரம் 27 இப்படி சொல்லுது. நல்ல கவனிங்க, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியிலேயே அந்த வித்தியாசம் ஆரம்பிச்சிடும். நீங்க பியூனா இருக்க போறீங்களா இல்லைன்னா ராஜாவா இருக்க போறீங்களா? நீங்க இப்போ எப்படி வாழ்றீங்களோ யுவர் லைஃப். நிறைய நேரங்க பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லிடுறோம், பொய் சொல்லக்கூடாத இடத்துல பொய் சொல்லிடுறோம், கோவப்படக்கூடாத இடத்துல கோவப்படுறோம், ஜாதி பார்க்க கூடாத இடத்துல ஜாதி பார்க்கிறோம், நாள் பார்க்க கூடாத இடத்துல நாள் பார்க்கிறோம். என்னதாங்க, பெருமைப்படாத இடத்துல பெருமைப்பட்டுறோம். ஜாக்கிரதை பிரியமானவர்களே. ஒரே ஒரு சுருக்கத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விடும். வாட் டஸ் இட் மீன் பை ஒர்க்ஸ்? கிரியைனா என்ன? எனக்கு அருமையானவர்களே, ஒரு 5 நிமிஷத்துல அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு லிஸ்ட் ஆவியானவர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேங்க. கிரியைனா என்ன? ஆமே, ஒரு விளக்கம் வேணும்ல. ஆமே, எனக்கு அருமையானவர்களே, பிசாசுக்கு ஏமாந்துடாதீங்க. 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள்ல ஆண்டவர் நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே என்றாரு. ஏன் சொன்னாரு தெரியுமா? எல்லாரும் நல்ல கிறிஸ்தவங்க தாங்க. 5 பேரு அந்த சால்வேஷனுக்கு ஏற்றாற் போல் வாழ்ந்தார்கள். இன்னும் 5 பேரு அந்த சால்வேஷனுக்கு ஏற்றாற் போல தங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கலைங்க. அவங்க இந்த கிரியைன்னு சொல்றாரே அது அவங்ககிட்ட கிடையாதுங்க. எனக்கு என்ன கிடைக்கும் என்ற கிறிஸ்தவத்தில் வாழ்ந்தவர்கள், நான் என்ன கொடுப்பேன் கிறிஸ்துவுக்காக, அந்த கிறிஸ்தவத்தை தான் அந்த முதல் 5 கன்னிகைகள் வாழ்ந்தார்கள். எச்சரிக்கை, பிசாசு உங்களை நரகத்திற்கு, அதாவது நரகத்துக்கு அவனால நம்ம கொண்டு போக முடியாது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா. ஆனா பரலோக ராஜ்யத்திலேயாவது இங்க நான் உனக்கு கிள்றது உனக்கு அங்க வலிக்கணும்டா அப்படின்னு ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஊழியர்களை கொண்டு ஏமாற்றுகிறான். சில நேரம் வசனத்தையும் தவறாய் இயேசு கிறிஸ்துவிட்டே அவன் பயன்படுத்தின போல பயன்படுத்துகிறான். உங்கள் கண்கள் திறக்கப்பட உபவாசம் இருந்து செவியுங்கள். அப்போ கிரியைனா என்ன? holding on to faith as we pass through trials and pain. அதுக்கு உண்டுங்க.
நிச்சயமா உண்டுங்க. எங்க அண்ணன் கேன்சர்ல செத்து போனா எவ்வளவோ ஜோமுன்னா கேட்கல, நான் இன்னும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், ஆண்டவரை மறுதளிக்கலைன்னா இதுக்கு நிச்சயம் எனக்கு ரிவார்டு உண்டுங்க. சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா என்னுடைய நண்பர், அவருடைய மனைவி கேன்சர்ல இறந்து போனாங்க. எவ்வளவோ ஜெபித்தோம், கர்த்தர் கேட்கவில்லை. அவருடைய ஆயுசு நாட்கள் அவ்வளவுதான். அவர் எனக்கு ஒரு பதில் போட்டிருக்காரு. சிசில், அந்த அவங்க பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை. she is died, gone to be with the Lord லாம் எழுதல. she is dead, she no longer exists, she is ashes now. கேட்டா இவங்க எல்லாம் முந்தி கேட்டா நாங்க அமெரிக்கால கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றோம், ஜெர்மனியில கான்ஃபரன்ஸ். என்னங்க பிரயோஜனம்? ஒரு ஊழியக்காரன் பொய் சொல்லி விட்டு போயிட்டான். அந்த அம்மாக்கு கர்ப்பப்பையில கேன்சர் இருந்துச்சு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வரல. ஒரு மனைவி இழந்த உடனே எனக்கு அந்த இயேசு தேவையில்லையா? எனக்கு பிரச்சனையை கொடுக்க கூட காப்பாற்ற முடியாத இயேசு எனக்கு தேவையில்லை. இப்படிப்பட்டவர்களை ஒருவேளை ஆண்டவர் சரி கட்டி மோட்சத்துக்கு கொண்டு வந்துருவாரா இருக்கும். ஆனா கிரியைக்கு தக்க பலன். என் மகன் எவ்வளவு பாடுபட்டா, அவன் என் விசுவாசத்தை விடலையே. என் மகன் ஆபிரகாம் பிள்ளை இல்லாமலே இருந்துச்சு, ஆனாலும் என்னை அவன் மறுதளிக்கலையே. எத்தனை நேரம் ஓடி வந்திருப்பாங்க பிள்ளைய தூக்கிக்கிட்டு, ஐயா எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு. எத்தனை வேலைக்காரர்கள் உண்டு அவன் வீட்டுல. ஏதாவது ஒரு வேலைக்காரன் சொல்லியிருப்பான், ஐயா நீங்க ஏதோ யெகோவான்னு ஏதோ ஒரு தெய்வத்தை சொல்றீங்க, எங்க விக்கிரகங்கள் எங்க தெய்வத்தை சொல்லி பாருங்களேன், எங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குதே, உங்களுக்கு இல்லையே. அவன் சொன்னா, இல்லை, ஒரே தெய்வன் உண்டு, யோபுவை போல நாம் விசுவாசிப்போமா பிரியமானவர்களே? அதற்கு நிச்சய கிரியை உண்டு. இரண்டாவது, for our sacrifices and generosity, நம்முடைய தியாகமுள்ள வாழ்க்கைக்கும் தாராளத்திற்கும் தேவன் நிச்சயமாய் பலன் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, for multiplying what God has given us, நமக்கு கொடுத்த நேரம், நமக்கு கொடுத்த தாளந்து. எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய பைபிள் அறிவு அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. எனக்கு ஏதோ பேச தெரியும். ஆமென். அதை எதையாவது ஆண்டவருக்கு செய்வோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. It is not easy as you think. Sitting down in the presence of God for hours, it is not easy. Amen. For multiplying, கடவுள் கொடுத்ததை பெருக்குகிறவனுக்கு அங்கே கிருபைகள் கொடுக்கப்படும். நாலாவது, for doing his will, எனக்கு மரணமே நேர்ந்தாலும் சரிங்க, நான் கடவுளுடைய சித்தத்தை தாங்க நான் செய்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல நிறைய பொக்கிஷம் இருக்குங்க. நீங்க ஆண்டவருடைய பிகர் பிக்சரை பார்க்கணும். அஞ்சாவது, for being honest and faithful in all our ways, உண்மை உள்ளவனா நம்ம எல்லா விதத்திலும். இல்லைங்க, எனக்கு நேற்று கூட நான் என்னை குறித்தே சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. என் வாழ்க்கையை காட்டி தான் நான் பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்கு, வேற வழி தெரியல. ஒரு சின்ன பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நான் எல்லா டீட்டெயிலையும் சொல்ல விரும்பல. ஆனா அந்த பொய்யை சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு 6000 ரூபாய் மிச்சம். கடவுள்கிட்ட அப்பா ஆண்டவர் எனக்கு 6000 ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுத்தாருன்னு நான் சாட்சியாவும் நான் சொல்லியிருக்க முடியும். இன்னொரு இடத்துல ஐயோ ஆண்டவரே நான் தெரியாம பொய் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அப்படி மன்னிப்பு கேட்கவும் முடியும். ஆனா நான் எதை தேர்ந்தெடுத்தேன்? உண்மையை சொல்லி 6000 ரூபாய் இழப்பதே நல்லது என்று நான் நினைத்தேன். நீங்க அப்படிதான் வாழணும் பிரியமானவர்களே. பிரியமா, உங்களுக்கு கால்களை பிடித்து கேட்கிறேன், உத்தமனாய் வாழுங்கள் கிறிஸ்துவுக்கு. உங்களை பார்த்தாலே கிறிஸ்து வாங்க, கிறிஸ்துன்னு கூப்பிடணும். கிறிஸ்து அம்மா வாங்க. எங்கம்மா போயிருந்தீங்க, நீங்க 2 நாள் இல்லைன்னா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆறாவது, for not loving the world, உலகத்தை நேசிக்காததற்கு நிச்சயம் பரலோக ராஜ்யத்துல அவன மாதிரி நீங்க கவலைப்படாம இருக்கிறதற்கு நிச்சயம் பரலோக ராஜ்ய ரிவார்டு ஒண்ணுங்க. அதுக்கப்புறம் for your hard work, சோம்பேறிகளுக்கு அங்க ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஆமென். நிறைய பேர் விசுவாசின்னு சொல்லிட்டு அப்படி சோம்பேறி அப்படியே உட்கார்ந்துட்டு, அல்ல, கடின ஆத்துமாக்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் அநேகருடைய பிரயோஜனத்திற்காகவும் பிறருக்காகவும் கடினமாய் உழைக்கிறவர்கள் கடைசியா for those who serve him faithfully, உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு ஒரு 8 காரியம் என்ன நிறைய இருக்குங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா?
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ரட்சிப்பும் கிரியைகளும் என்று எங்களோடு பேசினீரே, எங்களை ரட்சித்து இருக்கிறீரே. இந்த செய்தியை கேட்டு நாங்கள் ஏமாந்து போகிறவர்களாய் அல்லாமல் நற்கிரியை செய்கிறவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய், இழந்து போகிறவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், நேசிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றி பரலோக ராஜ்யத்திலே அநேக பொக்கிஷங்களை கொடுக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ISPF ஊழியத்தையும் இதை செய்து வருகிற மாதவகுமார் அவருடைய குடும்பத்தையும் இன்னும் தலைவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த இணைப்புல வந்தங்களா உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளை ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. பரலோக ராஜ்யத்துல அவங்க பெரிய செல்வச்சீமான்களா இருக்க உம்மை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you for listening. God bless you. தேங்க்யூ. நல்ல அருமையான செய்தியை கொடுத்த அண்ணனுக்கு நன்றி. நல்ல ரட்சிப்பை குறித்து, அதனுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து தெளிவாக எடுத்த அண்ணனுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்பொழுது ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது மத்தியில் பிரதர் ராஜசேகர் அவர்கள் கடந்த 8 மாதமாக பைபிள் ஸ்டடி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும். அடுத்த கட்ட பைபிள் ஸ்டடி வர்ற செவ்வாய் தொடர்ந்து 3வது கட்ட பைபிள் ஸ்டடி ஆரம்பிப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். அவங்களுக்கு அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மத்தியிலே பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. உங்களில் யாருக்காவது அவருக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு என்னையாவது பிரதர் மாதவகுமார் என்னையாவது நீங்கள் அணுகலாம். இது கட்டாயம் இல்லை. ஏன்னா நீங்கள் அனைவரும் அநேக ஒளிகளை தாங்கிக் கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கு அவருக்கு ஏதாவது செய்ய நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை அணுகும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிறைவு ஜெபத்தை பிரதர் டேனியல் பிரதர் ஏற்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். டேனியல் பிரதர், நீங்கள் இந்த நிறைவு ஜெபத்தை ஏற்படுத்தியிருக்க வருகிற 4வது சனிக்கிழமை ஜெப கொடுக்கையும் வாலிப கூட்டமும் அவருடைய வருஷத்து நாமத்துக்கு மகிமையாக நடைபெற்றிருக்காங்க. பொதுவான நிறைவு ஜெபத்தை ஏற்படுத்த